மதில்களின் அளவு. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ண ரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே. 7 தூதர்களில் ஒருவன் யோவானுக்கு பரிசுத்த நகரத்தை காண்பிக்கிறான். தூதன் தன்னுடைய கையிலே ஒரு பொற்கோலை பிடித்திருக்கிறான். பரிசுத்த நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அவன் இந்த பொற்கோலினால் அளப்பான். புதிய எருசலேம் நகரம் சதுரமாய் இருக்கிறது. 4 பக்கத்து அளவுகளும் ஒன்று போல இருக்கிறது. புதிய எருசலேம் பரிபூரணமானது, பரிசுத்தமானது. புதிய எருசலேமின் அகலமும் நீளமும் சமமாயிருக்கிறது. தூதன் தன்னுடைய கையில் பிடித்திருக்கிற பொற்கோலினால் பரிசுத்த நகரத்தை அளக்கிறான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருக்கிறது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் பரிசுத்த நகரத்தில் வந்து வாசம் பண்ணலாம். எல்லோருக்கும் போதுமான ஸ்தலம் இங்கு இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இங்கு வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு நம்முடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலங்கள் எல்லாம் பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமிலே இருக்கிறது. பரிசுத்த நகரத்தின் மதிலை தூதன் அளந்து பார்க்கிறான். அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருக்கிறது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமுக்கு 12 அஸ்திபாரங்கள் உள்ளன. இந்த அஸ்திபாரங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலர்களை குறிப்பதாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு அஸ்திபாரமும் ஒவ்வொரு விதமான கல்லினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: வச்சிரக்கல், இந்திர நீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், சுவர்ண ரத்தினம், படிகப்பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி. பரிசுத்த நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் இந்த 12 விதமான ரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது.